வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். 9வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நாளை. தேர்தலில் 1,71,41,354 பேர் வாக்களிக்க தகுதி. வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. முன்னாள் நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக சாகர காரியவசம் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 5214 முறைப்பாடுகள். புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் பரீட்சை மீண்டும் நடத்தப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் மீது வான்வழி தாக்குதல். தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. நாட்டின் 9வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நாளை இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை இடம்பெற உள்ளது. நாளை காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற உள்ளது. இந்த தேர்தலில் 1,71,41,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதற்காக நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வாக்கெண்ணும் பணிகளுக்காக 1,713 நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 63,000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களுக்கும் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். කිරීමේ කටයුතු සිදු කරන ලබනවා. බොහෝ දිස්ත්‍රික්කවල උදෑසන 4 මේ කටයුතු ආරම්භ කරා. ඒත් එක්කම ඒ දිස්ත්‍රික්කයේ තියෙන ප්‍රමාණය සහ ස්වභාවයත් ඒ වගේම දුර බැහැර ප්‍රමාණත් දිහා බැලුවෙන් පස්සේ ඔවුන් තේරීම් බාල්දාරු මේ නිකුත් කිරීම කටයුතු. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நாளைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறவுள்ளது. அதன் அடிப்படையில் 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் 13,421 வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் வாக்களிக்க உள்ளனர். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மாவட்டங்களுக்கும் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தூரத்தின் அடிப்படையில் ஒரு சில மாவட்டங்களில் காலை 7 மணிக்கு தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. සිදුවීම් පවතිනවා. මේ වෙනටත් සියලුම දිස්ත්‍රික්කවල මේ කටයුතු සිදුවීම් පවතින අතර මේ වෙනකොට ඔවුන්ගේ කටයුතු නිසි ආකාරයෙන් දකින්න පුළුවන් අපිට. அந்த வகையில் கொழும்பு மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணி முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தின் பிரதான வாக்கெடுப்பு நிலையமான DS சேரநாயக்க வித்தியாலயத்திற்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணி போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்றதுடன் கொழும்பு DS சேரநாயக்க வித்தியாலயத்தை சுற்றிலும் கடுமையான பாதுகாப்பு வேலைத்திட்டம் அமுலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் வாக்குப்பெட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்து செல்லும் நடவடிக்கை கொழும்பு ரோயல் கல்லூரியிலும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் அனுப்பும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை 8:30 மணிக்கு ஆரம்பமானது. யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 511 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகளை தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ள அரச உத்தியோகத்தர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் சென்றனர். இதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை தீவகங்களுக்கான வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டன.
யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து நெடுந்தீவு, நயினாதீவு, அனலைதீவு, எழுவைதீவு ஆகிய தீவு பகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் படகுகளில் கொண்டு செல்லப்பட்டன. குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து தீவுகளுக்கான வாக்குப்பெட்டிகள் படகில் அனுப்பி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகளும் அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 108 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் 40 பேருந்துகளில் எடுத்துச் செல்லப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,09,007 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். 9வது ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்வதற்கான நாளைய தேர்தலுக்கான ஏற்பாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே பூர்த்தியடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 1,09,007 வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 7 மணி முதல் இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகைகள் விநியோகிக்கப்பட்டு அவை எல்லாம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல எங்களுடைய பழைய மாவட்ட செயலக வளாகத்திலே இந்த வாக்கெண்ணல் நடவடிக்கைகளுக்காக 8 வாக்கெண்ணல் நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் நியாயமாகவும் நீதியாகவும் நடைபெறுகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் கண்காணிப்பாளர்கள் வருகை தந்து எங்களுடைய செயற்பாடுகளை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதேபோல நாங்கள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது, நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறுகின்ற போது இறுதி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே சென்று உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்காக 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய 137 நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து இன்று காலை வாக்குப்பட்டிகள் அனுப்பும் நடவடிக்கை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்பும் பணிகள் நிறைவடைந்துள்ளது என மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடாகிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்புகின்ற பணி இன்று நிறைவடைந்திருக்கின்றது. இன்று காலை முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடைய தலைமையிலே வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிக்கின்ற பணியிலே 38 வலயங்களாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம். 38 வலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் இந்த கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மிக முக்கியமாக எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் காட்டு யானைகளின் தொல்லை இருப்பதால் அதை எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறோம். இந்த பணியிலே குறிப்பாக கிராம அலுவலர்கள், ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இந்த விடயங்களை கவனிக்க இருக்கின்றார்கள். வவுனியா மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணி இன்று காலை இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட உள்ள சைவப்பிரகாசா மகளிர் கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளில் எடுத்துச் செல்லப்பட்டன. வவுனியா மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். வன்னி தேர்தல் தொகுதி வவுனியா மாவட்டத்தில் 387 வாக்குப்பட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரும் மாவட்ட அரசு அதிபருமான PS சரத் சந்திர தெரிவித்தார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் 1,28,585 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் இன்று பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்டத்தில் போலீசார், விசேட அதிரடிப்படையினர், ஊர்காவற்படை என 1,500 பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன.
மன்னார் மாவட்டத்தில் 98 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளை அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமானது. மன்னார் மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமான மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளில் எடுத்துச் செல்லப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் மாவட்ட செயலகத்தில் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற உள்ளன. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் 90,607 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் மன்னார் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி க. கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்வதற்கான வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலே 90,607 பேர் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலிலே தங்களது வாக்குகளை அளிக்க தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலிருந்து 98 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்கின்ற பணி 8:30 மணிக்கு இங்கிருந்து ஆரம்பமாகி தற்பொழுது மன்னார் மாவட்டத்தின் அனைத்து 98 வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதற்கு ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் மற்றும் அதிரடிப்படையினரும் ஒத்துழைப்பும் பெறப்பட்டிருக்கின்றது. வாக்கெண்ணும் நிலையமான மாவட்ட செயலகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக 64 போலீசாரும் 47 விசேட அதிரடிப்படையினற்ற பாதுகாப்பும் பெறப்பட்டிருக்கிற அதே வேளை முறைப்பாட்டு பிரிவுக்காக 11 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 98 வாக்களிப்பு நிலையங்களிலும் 22 அடிப்படையிலே போலீசார் பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகளை விநியோகிக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று காலை முதல் இடம்பெற்றன. நாளைய தினம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 3 தேர்தல் தொகுதிகளிலும் 442 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாக்களிப்பு நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்புகளுடன் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதை காணக்கூடியதாக இருந்ததுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு இம்முறை 4,49,686 பேர் தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலையிலிருந்து வாக்குப்பட்டிகள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களினால் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி வலயத்துக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர்களுக்கும் அவர்களுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்களிக்கும் நிலையங்களுக்கு அவர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாளைய தினத்திலே மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற உள்ளது. நாளைய காலையிலே 7 மணி முதல் வாக்களிப்பு நிலையங்களிலே நடைபெறும். பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பிற்பகல் 4 மணிக்கு முன்பதாக தங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் வாக்களிப்பு நிலையத்தின் கதவுகள் யாவும் பிற்பகல் 4 மணிக்கு மூடப்படும். அதுக்கு பின்னர் செல்பவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. வாக்கு எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே 47 அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றிலே 10 தபால் மூல வாக்களிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணுவதற்காகவும் ஏனைய 37 சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளிலேயும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஈடுபடுவார்கள். வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்களும் வருகை தந்து இந்த தேர்தல் விடயங்கள் குறித்த விவரங்களை பெற்று சென்றிருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று காலை முதல் இடம்பெற்றன. நாளைய தினம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக அம்பாறை மாவட்டத்தில் 528 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இவ்வாக்களிப்பு நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்புகளுடன் வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு அம்பாறை மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு இம்முறை 5,55,432 பேர் தகுதி பெற்றுள்ளதாக
மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான சிந்தக்க அபே விக்ரம தெரிவித்துள்ளார். அம்பாறை தேர்தல் தொகுதியில் 1,88,222 வாக்காளர்களும், சம்மாந்துறை தேர்தல் தொகுதியில் 99,727 வாக்காளர்களும், கல்முனை தேர்தல் தொகுதியில் 82,830 வாக்காளர்களும், பொத்துவில் தேர்தல் தொகுதியில் 1,84,653 வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மாவட்டத்தில் வாக்களிப்பதற்காக 528 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை தேர்தல் தொகுதியில் 184 வாக்களிப்பு நிலையங்களும், சம்மாந்துறை தேர்தல் தொகுதியில் 93 வாக்களிப்பு நிலையங்களும், கல்முனை தேர்தல் தொகுதியில் 74 வாக்களிப்பு நிலையங்களும், பொத்துவில் தேர்தல் தொகுதியில் 177 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் வாக்கெண்ணும் பணி அம்பாறை ஹாடி உயர் தொழில்நுட்ப வளாகத்தில் இடம்பெற உள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நுவரெலியா மாவட்டத்தில் வாக்குப்பெட்டிகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. நுவரெலியா காமினி சிங்கள வித்தியாலயத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் கொண்டு செல்லப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்களில் 6,05,292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் நுவரெலியா, மஸ்கெலியா, கொத்மலை, ஹங்குராங்கெத்த, வலப்பனை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் நுவரெலியா, மஸ்கெலியா தொகுதியில் 3,47,646 வாக்காளர்களும், கொத்மலை தொகுதியில் 88,219 வாக்காளர்களும், ஹங்குராங்கெத்த தொகுதியில் 78,437 வாக்காளர்களும், வலப்பனை தொகுதியில் 90,990 வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரெலியா காமினி மகா வித்தியாலயம் மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதனிடையே வாக்களிப்பு நிலையங்களில் 8,500 பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் என 748 பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நுவரெலியா மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு 36 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், பாரதூரமான முறைப்பாடுகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ மருத்துவ பரிசோதனைகளுக்காக இன்று காலை நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மருத்துவ பரிசோதனைக்காக அவர் முன்னரே வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தனது பயணத்தை தாமதித்தார். நாட்டிலிருந்து வெளியேற உள்ளதாக கட்சிக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளார். இவ்வாறு மருத்துவ பரிசோதனை முடிவடைந்த பின்னர் பொது தேர்தல் நடவடிக்கைகளின் போது கட்சியை வழிநடத்த நாட்டிற்கு திரும்புவார் என பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 5,214 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் நேற்று வரை 5,214 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1,656 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 3,415 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 33 முறைப்பாடுகளும், தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1 முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளன. மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஏனைய விடயங்கள் தொடர்பில் 109 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு அதிகாரிகளுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. குறித்த அறிவுறுத்தலில் வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நல்ல உறவில் செயல்பட வேண்டும். அவர்களை கையாள்வதில் அர்த்தம் உள்ளதாகவும் கனிவாகவும் பொறுமையாகவும் செயற்படுங்கள். யாருக்கும் சிறப்பு சலுகை வழங்க வேண்டாம். உங்கள் தொழில்முறை பாரபட்சமற்ற தன்மை ஒரு முக்கியமான விடயம். சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழலில் தங்கள் மனச்சாட்சிப்படி வாக்களிக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் என தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் பரீட்சை மீண்டும் நடத்தப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்த விடயம் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டால் பரீட்சையை மீண்டும் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என
கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව අවශ්‍ය පරීක්ෂණ සියල්ල සිදු කරමින් ඉතාමත්ම කඩිනමින් ඒ සඳහා අවශ්‍ය කටයුතු ක්‍රියාත්මක කරමින් මේ වන විට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගනිමින් ඉන්නවා. විභාග கடந்த 15ஆம் தேதி தரம் 5 புலம்பெயர்சல் பரீட்சை நடாத்தப்பட்டது. வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சை திணைக்களம் விசாரணை நடத்தியது. அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் விசாரணை முடிவு கிடைப்பதற்கு ஏற்ப செயற்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளனர் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். ඒ විභාගයේ පනත අනුව විභාගය පවත්වලා තියෙනවා. ඒ වගේම විභාගය ඊටමත්ම හොඳින් ක්‍රියාත්මක කරලා ඒක පවත්වලා තියෙනවා. නමුත් මේ සම්බන්ධයෙන් ඇති වෙලා තියෙන මේ தත්ත්වය மொனராகலையில் பேருந்து விபத்திற்குள்ளானதில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். மொனராகலை கும்புக்கன் 14வது மைல்கல் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். மொனராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் விபத்து சம்பவித்துள்ளது. இதனால் பேருந்தில் பயணித்த 17 பேர் காயமடைந்த நிலையில் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இரணைமடு சந்திக்கு அருகில் டிப்பர் வாகனமும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்து இடம்பெற்றது. முருகண்டியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை அதே திசையில் பயணித்த டிப்பர் முந்திச் செல்ல முயன்றபோது விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் பெரிய பாலத்தடியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிளை போக்குவரத்து போலீசார் பார்வையிட்டுச் சென்றனர். தெகிவளையில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெகிவளை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். தெகிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாடிமலை விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் களபோவில பகுதியிலிருந்து தெகிவளை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சாரங்கரை குணாலங்கர மாவட்டத்தில் வசிக்கும் 45 வயதுடைய நபரை உயிரிழந்ததுடன் தெகிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியா ஹேட்டன் நகரில் இன்று அதிகாலை திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நுவரெலியா ஹேட்டன் நகரில் இன்று அதிகாலை கடை ஒன்று உடைக்கப்பட்டு திருட்டு இடம்பெற்றுள்ளது. ஹேட்டன் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் உள்ள தளபாடங்கள் இல்லத்தினரியல் பொருட்கள் விற்பனை நிலையத்தில் இன்று அதிகாலை திருட்டு இடம்பெற்றுள்ளதாகவும் கைக்கடிகாரங்கள் உட்பட பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் ஹேட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து ஹேட்டன் போலீசாரின் மோப்பநாயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்தனர். திருடர்கள் கடையின் பின்புறமாக கடையினுள் நுழைந்ததாகவும் திருட்டு சம்பவம் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திருட்டுக்கள் இடம்பெறலாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேல் மாகாணத்தில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மிசாயா ஹாதர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் பதிவான காச நோயாளர்களின் எண்ணிக்கையில் 46% மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக காசநோய் மற்றும் மார்பு நோய்கள் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மிசாயா ஹாதர் தெரிவித்துள்ளார். 25% கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் மட்டுமே பதிவாகிய காசநோயாளிகளின் எண்ணிக்கை இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக காணப்படுகின்றது. பதிவாகியுள்ள காசநோயாளிகளில் பெரும்பாலானோர் ஆண்கள் என்பதுடன் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் அருந்துதல் இதற்கு காரணமாக அமைகின்றது என சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மிசாஹா ஹாதர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் 24ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் 24ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என பல்கலைக்கழக உபவேந்தர் மனோஜ் அறிவித்துள்ளார். இதனால் அனைத்து மாணவர்களும் எதிர்வரும் திங்கட்கிழமை தங்களது விடுதிகளுக்கு திரும்ப வேண்டும். இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து கடந்த 12ஆம் தேதி மாலை 6 மணி முதல் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்
எதிர்வரும் 24ஆம் தேதி மீண்டும் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் எம் மனோஜ் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை கோவியாபான பிரதேச துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை மிதிகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹொவியாபான பிரதேசத்தில் மீன் விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்தனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது திகரத்த மற்றும் ஹாத பெலோன பிரதேசங்களில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கோட்டை மற்றும் அகுல்ஹகா பிரதேசங்களைச் சேர்ந்த 38 மற்றும் 30 வயதான 2 கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து 11 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.